Hi friends, welcome to VividTech. நீங்கள் புது பிரிண்டர் ஒன்று வாங்கியிருக்கீங்க. அந்த பிரிண்டரை உங்கள் கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த பிரிண்டரை நீங்கள் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணோன்னே உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரிண்டருக்கான டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த பிரிண்டரோடைய பாக்ஸில் அந்த பிரிண்டருக்கான டிரைவர் சீரியை அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியை இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலமாகவும் நம்மளால் அந்த பிரிண்டருக்கான டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம அந்த சீரியை யூஸ் பண்ணாமல் எப்படி அந்த பிரிண்டருக்கான டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த பிரிண்டரில் வர டிரைவரையே நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமே, ஏன் நம்ம கம்ப்யூட்டரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம்? காரணம் என்னன்னா, சம்டைம்ஸ் இன்னைக்கு நிறைய கம்ப்யூட்டரில் அதாவது புதுசாக வர கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே சம்டைம்ஸ் இன்னைக்கு சிடி டிரைவ் வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த விண்டோஸ்லேயே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் அந்த பிரிண்டருக்கான டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் சர்ச் பாரில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல அட் அ பிரிண்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் சம்டைம்ஸ் இந்த இடத்துல அந்த பிரிண்டர் லிஸ்ட் அவுட் ஆகும். அப்படியும் லிஸ்ட் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக த பிரிண்டர் தட் ஐ வாண்ட் டு இஸ்ன்ட் லிஸ்டட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல அட் அ லோக்கல் பிரிண்டர் ஓ நெட்வொர்க் பிரிண்டர் வித் மேனுவல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பண்ண இந்த இடத்துல பிரிண்டர் மாடல் நேம்ஸ் காட்டும். அதாவது எப்சான், மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு நிறைய பிரிண்டர் மாடல் நேம் காட்டும். ஸோ இதில் நீங்கள் உங்கள் பிரிண்டர் மாடலை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது எப்சான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எப்சான் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிரிண்டர் டிரைவரை சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பண்ணிட்டு இங்கனையும் நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ அந்த பிரிண்டருக்கான டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ எப்சான் ESP மோனோ 2v4 கிளாஸ் டிரைவர் அப்படின்ற ஒரு பிரிண்டர் டிரைவர் இன்ஸ்டால் ஆகியிருக்கு. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறது மூலமாகவுமே நம்மளால் டிரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். மோஸ்ட்லி இது எல்லா பிரிண்டருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. சம்டைம்ஸ் எப்சான் பிரிண்டர்ஸ்க்கு இதில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி புதுசாக வர எந்த லேசர் பிரிண்டர் இந்த மாதிரியான பிரிண்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே குறைவு. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம டிரைவர்ஸ் அதாவது பிரிண்டரோட வர டிரைவர்ஸை தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்கள் பிரிண்டர் டிரைவர் உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.